ட்ரூக்லேருந்து BTG X1 அப்படிங்கிற ஒரு கேமிங் இயர்பட்ஸை வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக மட்டும் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. மோல பாக்ஸில் இருக்கிற இந்த ப்ரொடெக்டிவ் கேசிங்கை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மோல பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு LED இண்டிகேட்டர் மாதிரியாக போட்டு இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டிசைன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோக பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் 20 RGBs இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 40 மில்லி செகண்டுக்கான லோ லேட்டன்சி கேமிங் மோட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி லெஃப்ட் சைட் நமக்கு வந்து ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி இருக்குது. மேலும் 48 மணி நேரம் மியூசிக் மாதிரியான பல விதமான விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக சைட் பை சைடாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். பாக்ஸோட பேக் சைட்லேயும் வந்து சில வகையான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை திறந்து என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நமக்கு வந்து ஒரு வாரண்டி கார்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type-C கேபிள் தராங்க. மேலும் வந்து அடுத்தபடியாக ஒரு சார்ஜிங் கேஸ் இருக்குது. இது போக இயர்பட்ஸ் தராங்க. ஸோ இதுதான் பாக்ஸோட கண்டென்ட். இப்போ இயர்பட்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இயர்பட்ஸோட ஸ்டைல் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட இயர்பட் ஸ்டைலுக்கு வந்து ஒத்து இருக்குது. பேக் சைடில் ட்ரூக் பேண்டிங் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பேரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து மைக்ரோஃபோனுக்கான ஹோல்ஸ்லாம் இருக்குது. இது மாதிரியாக இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைனில் தராங்க. இது போக இயர்பட்ஸ் வந்து சைடில் திருப்பி பார்த்துட்டே தெரியும் நமக்கு வந்து பாட்டம் சைடில் இந்த போகோ பின் கனெக்டர் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. இந்த இயர்பட்ஸில் வந்து ஒரு 40 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரியோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்தபடியாக சார்ஜிங் கேஸை பற்றி பேசலாம். இந்த கேஸில் டாப் சைடில் ட்ரூக் பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து நமக்கு சைடில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் பேக் சைடில் வந்து நமக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்காக Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த கேஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து 20 RGB லைட்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து வித்தியாசமான கலரில் அப்படி ஒவ்வொன்றும் வந்து வேவ் ஃபார்மில் வந்து போகிற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இது ஓப்பன் பண்ணும்போது சரி க்ளோஸ் பண்ணும்போது சரி நமக்கு வந்து இந்த LED லைட்ஸ் எரியுது. இது போக நமக்கு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த டைம்லேயும் வந்து இந்த RGB லைட் சைட்லேயும் எரியுது. இப்போ ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ப்ளூ கலர் லைட்டில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த கேஸ் வந்து பிளாஸ்டிக் பாடியில் செஞ்சிருக்காங்க. பிளாஸ்டிக்கை செஞ்சிருந்தா கூட குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். இதுபோல் இந்த டோர்ஸ்மே வந்து நமக்கு மேக்னெட்டிக்கில் கொடுத்த காரணத்தினால நமக்கு வந்து இந்த கேஸை மூடும் போது இன்ஸ்டண்ட்டாக மூடிக்கிடுது. மேலும் பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேஸில் வந்து ஒரு 300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி லைஃப் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். மற்றபடியாக நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஓப்பன் பண்ணும்போது சரி க்ளோஸ் பண்ணும்போது சரி இந்த RGB லைட்ஸ் வந்து எரியிறது ஒரு வித்தியாசமாக இருக்குது. குறிப்பாக சொன்னோம் கேட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அல்லது ஓப்பன் பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து இந்த கேஸ்லேருந்து வர்ற LED லைட்ஸ் மூலமாக கண்டிப்பாக அட்ராக்ட் ஆவாங்க. கண்டிப்பாக இது என்ன இயர்பட்ஸ்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஸ்டைலாக இருக்குது. ஸோ ட்ரூக்கோட பிராண்டிங் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மற்றபடி இந்த ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்கிற இந்த LED இண்டிகேட்டர் மட்டும் கூட கொஞ்சம் நேரம் வந்து எரியுது. கண்ட்ரோல்ஸை பற்றி பார்க்கலாம். லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் குறையும். அதுவே ரைட் சைடு வந்து டேப் பண்ணும்போது வால்யூம் கூடும். லெஃப்ட் சைடில் ரைட் சைடு இயர்பட்ஸை 2 செகண்ட் வந்து டேப் பண்ணும்போது நீங்கள் பாஸ் மற்றும் ப்ளே பண்ண முடியும். மேலும் லெஃப்ட் சைடு இயர்பட்ஸ் வந்து 2 செகண்ட் ஹோல்டு பண்ணும்போது நமக்கு வந்து ப்ரீவியஸ் ட்ராக் பார்த்து போகும். அதுவே ரைட் சைடு இயர்பட்ஸில் வந்து ஹோல்டு பண்ணும்போது அடுத்த சாங்கை பார்த்து போகும். லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை வந்து 3 டைம் டேப் பண்ணும்போது கூகுள் அசிஸ்டன்ட் சிரி வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதே வந்து ரைட் சைடு 3 டைம் டேப் பண்ணும்போது கேமிங் மோடுக்குள்ளே என்டர் ஆகுது. அதாவது 40 மில்லி செகண்ட் கேமிங் மோடுக்குள்ளே போயிருது. கால்ஸ் வரும்போது வந்து சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணிங்கன்னா கட் பண்ணுற மாதிரியாக ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபை பற்றி பேசலாம். பட்ஸில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்குது. அதே கேமிங் மோட யூஸ் பண்ணிங்கன்னா 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரையும் நமக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. கேஸோட சேர்த்து பார்க்கும்போது 48 மணி நேரம் பேட்டரி லைஃப் நமக்கு தராங்க. மேலும் லோ லேட்டன்சி கேமிங் மோட வச்சு நமக்கு வந்து ப்ளே பண்ணும்போது சவுண்ட் வந்து இன்ஸ்டன்டேனியஸாக கேட்குது. குறிப்பாக கேமிங் விளையாடுறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது கேஸ் வந்து 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடுது. அதே வந்து இயர்பட்ஸ் வந்து 1.5 மணி நேரம் கிட்ட ஃபுல் சார்ஜருக்கு டைம் எடுத்துக்கிடுது. கால் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ENC இருக்கிற காரணத்தினால நம்ம பேசுகிற சவுண்ட் வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு வந்து இன்டோர் கண்டிஷனில் நல்லாவே தெளிவாக கேட்குது. கொஞ்சம் அவுட்டர் கண்டிஷன் போகும்போது மட்டும் சவுண்ட் வந்து மஃபல் ஆகுது. ஃபிட்டை பொறுத்தவரை நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். இன்டோர் கண்டிஷனுக்கு நல்லா இருக்குது. அவுட்டர் கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். மற்றபடி சாங்கோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதில் 12 mm டைட்டானியம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு வோக்கல்ஸ் எல்லாமே தெளிவாக கேட்குது. மியூசிக்கோட லவுனஸும் நல்லா இருக்குது. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா பேஸ் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ எதிர்பார்த்ததோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லணும் பேஸ். ஸோ பேஸ் வந்து இதில் ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது. மற்றபடியாக ஃப்ளாட்டான மியூசிக் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகேயாக இருக்கும். மேலும் இயர்பட்ஸுக்கு வந்து 1 ஸ்டெப் இன்ஸ்டன்ட் பேரிங் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எப்போலாம் இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து எடுக்கீங்களோ ப்ளூடூத் ஆனாக இருக்கிற பட்சத்தில் இன்ஸ்டன்ட்டாக பேர் ஆயிருது. இந்த இயர்பட்ஸுக்கு வந்து ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியோட வருது. 10 மீட்டர் வரையும் ரேஞ்சும் தராங்க. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட பிரைசிங்கை பற்றி பார்க்கலாம். ட்ரூக்கோட இந்த BTG X1 இயர்பட்ஸோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 1299 அப்படிங்கிற விலையில வந்து விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓவரலாக இந்த இயர்பட்ஸை பற்றி பேசும்போது நல்ல ஒரு ஸ்டைலான லுக் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸோட குவாலிட்டி எல்லாம் நல்லாவே இருக்குது. குறிப்பாக அந்த RGB லைட்ஸ்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது.
இது போக லோ லேட்டன்சி கேமிங் மோட், வால்யூம் கண்ட்ரோல்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் இந்த இயர்பட்ஸை கொடுத்திருந்தாலும் பேஸ் சவுண்ட் மட்டும் லேக் ஆகுது. ஸோ பேஸ் மட்டும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இயர்பட்ஸ் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த ட்ரூக்கோட BTG X1 இயர்பட்ஸை பற்றி என்ன நினைக்க அப்படி கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.